அதாவது ஒரு ரிசர்வேஷன் கொடுத்தோம் அப்படின்னா கலைஞர் கொடுக்குறாருன்னா கஷ்டப்படுற மக்கள் மேல வர்றதுக்காக கொடுக்குறாரு. மேல இருக்கிற மக்கள் அந்த ரிசர்வேஷனை தவறான முறையில் பயன்படுத்தி ஒரு பெரிய பதவிக்கு போவதற்காக கலைஞர் கொடுக்கல. ஒரு மெயின் எக்ஸாம் குரூப் 1ல எழுதுறாரு அப்படின்னா அவர் ஏதோ ஒரு வழியில தமிழ் மீடியம் படிச்சேன்னு சர்டிபிகேட்டை வாங்கிக்கிறாரு. ஆல்ரெடி இன்ஜினியரிங் முடிச்சிட்டாரு, தமிழ் மீடியம் படிச்சேன்னு சர்டிபிகேட்டை வாங்கிக்கிறாரு. ஆனா இங்க மெயின் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் எழுதுறாரு. அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது குரூப் 1 தேர்வில் தமிழ் மீடியம் இடஒதுக்கீடு மிகவும் தவறாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு உதாரணம், எவிடன்ஸ். இதை நம்ம பார்க்கிறோம். இடஒதுக்கீடு என்பது என்ன? அதாவது ஒரு இடஒதுக்கீடு நம்ம கொடுத்தோம்னா கஷ்டப்படுற செக்டர்ல இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அதை வச்சு மேல வருவாங்க. பட் நம்முடைய தமிழ்நாட்டில் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடஒதுக்கீடு ஒன்று தலைவர்கள் கலைஞர் அவர்கள் கொடுத்தார். 1999 ரூரல் கோட்டான்னு ஒன்று கொடுத்தாரு. அதாவது ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கு ஒரு 10% இடஒதுக்கீடு கொடுத்தாரு. அந்த வரையில பசங்க மட்டும்தான். இப்போ இந்த கோழிப்பண்ணை பள்ளிகள், பெரிய பெரிய மாஃபியாக்கள், பிரைவேட் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா கான்வென்ட் ஸ்கூலு, சிபிஎஸ்சி ஸ்கூலு, மெட்ரிகுலேஷன் எல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த இடஒதுக்கீடு வந்ததுக்கு அடுத்த வருஷமே ஊரை விட்டு வெளியில, அதாவது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க. ஸோ அது ஒரு பஞ்சாயத்துக்கு எல்லைக்கு உட்பட்டு வரும். அது இந்த ரூரல் கோட்டாங்கிறது அங்கே அப்ளை ஆகும். அந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்கெல்லாம் யாரு? பெரிய பெரிய டாக்டர் பசங்க, இன்ஜினியர் வீட்டு பசங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் பசங்க, ஐபிஎஸ், அவங்க தான் அந்த ஸ்கூல்ல படிப்பாங்க. அந்த ரிசர்வேஷனை கிளைம் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அந்த பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இப்பவும் நடக்குது. தமிழ் மீடியம் இடஒதுக்கீடு குரூப் 1 தேர்வு 2010 தலைவர் கலைஞர் அவர்கள் செம்மொழி மாநாட்டை அனௌன்ஸ் பண்றார். அவருடைய எண்ணம் என்ன அப்படின்னா தமிழ் வழியில் படிப்பவரை நாம் ஊக்குவிக்க வேண்டும். தமிழ் மொழியில் படித்தால் வேலை இல்லை என்பதை நம்ம என்ன பண்ணணும், பொய்யாக்கணும், தமிழை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் அந்த ரிசர்வேஷனை கொண்டு வர இந்த அதிகாரிகள் என்ன பண்ணணும், அதுக்குள்ள ரூல்ஸை ஒழுங்கா ஃப்ரேம் பண்ணி இவங்க ஒழுங்கா ஃப்ரேம் பண்ணல. எக்ஸாமுக்கு 10%, 20% கொடுக்குறோம் ரிசர்வேஷன். எப்படி? குரூப் 4 10th வரைக்கும் தமிழ் படிச்சிருக்கணும். குரூப் 2 டிகிரி தமிழ்ல படிச்சா போதும். 10th 12th சொல்லவே இல்லை. குரூப் 1 டிகிரி தமிழ்ல படிச்சா போதும். அப்ப என்ன ஆகுது, 10th 12th வரைக்கும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டு டிகிரி ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. அப்புறம் இந்த ரிசர்வேஷனை கிளைம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு பணத்தை கொடுத்து ஒரு யூனிவர்சிட்டியில தமிழ் மீடியம் படிச்சு சர்டிபிகேட்டை வாங்கிக்கிறாங்க. பட் அந்த ஸ்டூடெண்ட் யாரு? கான்வென்ட்லயோ சிபிஎஸ்சிலயோ இங்கிலீஷ் மீடியம் படிச்ச ஸ்டூடெண்ட், பேரண்ட், பெரிய இடத்து பேரண்ட். சர்டிபிகேட்டை பாத்தீங்கன்னா பணம் கொடுத்து வாங்கிடுறாங்க. ஓப்பனா பணம் கொடுத்து வாங்கினா நிறைய கோர்ட் கேஸ்ல இது ப்ரூவ் ஆயிருக்குது. கோர்ட் நம்முடைய மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய பிரான்ச் மதுரை ஹைகோர்ட்டை இதை ஒரு வழக்கில் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ் மீடியம் சர்டிபிகேட் பொய்யா வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த வழியை கிரியேட் பண்ணி கொடுத்தது யாரு? இப்படி போனா இப்படி சர்டிபிகேட் கிடைக்கும் அப்படி கிரியேட் பண்ணி கொடுக்கறது யாரு? ஒரு நார்மலா ஊரக பகுதிகளில் கிராமத்துல 10th வரைக்கும் தமிழ் மீடியம் முடிச்சு, 12th மீடியம் தமிழ் முடிச்சு, அப்புறம் காலேஜ்ல பிஏ தமிழ் லிட்டரேச்சரோ இல்லை பிஎஸ்சி பிசிக்ஸ் தமிழ் மீடியமோ கஷ்டப்பட்டு படிச்சு யார் தமிழ் மீடியத்தில் படிப்பாங்க? இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வசதி இல்லாத பசங்க தமிழ் மீடியம் படிப்பாங்க. அப்ப அந்த வசதி இல்லாத ஏழை தமிழ் மீடிய மாணவர்கள் வேலைக்கு வழங்குறதுக்காக ஒரு ரிசர்வேஷன் கலைஞர் அவர்கள் கொடுத்தா 2011 21 வரைக்கும் அதுக்கு சரியா ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணாம 21 ஃப்ரேம் பண்றாங்க. என்ன பண்றாங்க? 10th வரைக்கும் படிச்சிருக்கணும், 12th வரைக்கும் படிச்சிருக்கணும், டிகிரியும் தமிழ்ல படிச்சிருக்கணும், டிகிரியும் 1ஆம் கிளாஸ் டிகிரி மாதிரி சேர்த்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸை 2021 தான் மாத்துறாங்க. அப்ப 11 21 வரைக்கும் போலியாக தமிழ் மீடியம் சர்டிபிகேட் வாங்கி டிஎஸ்பி ஆகவோ டிசி ஆகவோ வேலைக்கு போனவங்க யாருடைய வாய்ப்பை பறித்து அந்த வேலைக்கு போயிருக்கிறாங்க. உண்மையிலேயே 12th வரைக்கும் டிகிரி வரைக்கும் கிராமங்கள்ல வசதி இல்லாம படிச்ச அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய வாய்ப்பை பறித்து இந்த பசங்க வேலைக்கு போயிருக்கிறாங்க. இதைதான் நம்ம பாத்தீங்க அப்படின்னா நிறைய முறை இது நடந்திருக்குது. இது மெட்ராஸ் ஹைகோர்ட் பிரான்ச் மதுரையே சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இதுல ஒரு சில ஜெனுவன் கேண்டிடேட்ஸ் உண்மையிலேயே தொலைதூர கல்வியில பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே தமிழ் மொழியை எழுதி போயிருக்கிறாங்க. அவைகளை குற்றம் சாட்டுறாங்க. அதான் ஒரு பெரிய கொடுமையா இருக்கு. இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம், இந்த ரிசர்வேஷன் சரியான ஆளுக்கு போய் சேரணும் அப்படின்னா அந்த மெயின் எக்ஸாமினேஷனை நம்ம என்ன பண்ணணும், தமிழில் எழுதுபவர்களுக்கு அந்த ரிசர்வேஷன் நீங்க கொடுக்கணும். உண்மையிலேயே தமிழ் மேல ஒரு ஆர்வம் இருந்து தமிழ் பற்று இருந்தாதான் அந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் தமிழ்ல எழுதி ஒரு டெப்டி கலெக்டர் ஆகவோ, மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் தமிழ்ல எழுதி ஒரு டிஎஸ்பி ஆகவோ, அந்த தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் 20% யூஸ் பண்ணி ஒரு போயிருக்கிற அதுதான் அந்த ரிசர்வேஷனுடைய ஜஸ்டிபிகேஷன். அப்படி ஒருத்தர் பாஸ் பண்ணி போனாதான் அந்த ரிசர்வேஷன் முழுமையடைந்தது என்ற அர்த்தம். பட் கலைஞர் 15 வருடங்களுக்கு முன்னால் கொடுத்த அந்த ரிசர்வேஷன் இன்னுமே முழுமையடையவில்லை. கலைஞருடைய அந்த எண்ணம் இன்னும் ஈடேறவில்லை. அதான் நம்ம சொல்ல வரோம். ஒரு மெயின் எக்ஸாம் குரூப் 1ல எழுதுறாரு அப்படின்னா அவர் ஏதோ ஒரு வழியில தமிழ் மீடியம் படிச்சேன்னு சர்டிபிகேட்டை வாங்கிக்கிறாரு. ஆல்ரெடி இன்ஜினியரிங் முடிச்சிட்டாரு, தமிழ் மீடியம் படிச்சேன்னு சர்டிபிகேட்டை வாங்கிக்கிறாரு.
ஆனா இங்க மெயின் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் எழுதுறாரு. மெயின் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் எழுதுறதுக்கு எதுக்கு நீங்க இந்த ரிசர்வேஷன் கொடுக்குறீங்க? யூபிஎஸ்சிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எந்த மொழியில எழுதிருக்கிறாரு ஓப்பனா ரிலீஸ் பண்றாங்க. பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் தமிழில் எழுதி ஐஏஎஸ் ஆனா தமிழ்நாட்டில், உதயச்சந்திரன் ஐஏஎஸ் தமிழில் எழுதி ஆயிட்டாரு, இறையன்பு அதான் பெருமையா சொல்றோம். ஆனா நம்ம டிஎன்பிஎஸ்சி எந்த மொழியில் இவர்கள் மெயின் எக்ஸாமினை எழுதுனாங்க அப்படிங்கறத சொல்லவே மாட்டேங்கிறாங்க, கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. நிறைய முறை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இந்த சூழ்நிலையில ஒருத்தர் இப்ப நம்ம இது சொல்றப்ப நிறைய பேசுனாங்க, டெய்லி நம்ம 4 பேர் பாக்குறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறாங்க, பார்க்கும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அதுல ஒருத்தர் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு, வாட்ஸ்அப் அனுப்பிவிட்டார். சார் ஆர்டிஐ போட்டு கேட்டேன், தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கோங்க எதுக்காக நம்ம சொல்றோம். ஆர்டிஐ போட்டு கேட்டேன், ஆர்டிஐல வந்து அவர் 7 கேள்வி கேட்டிருக்கிறார். தகவல் ஒண்ணு என்னன்னா 2010 இருந்து 2023 வரைக்கும் எத்தனை குரூப் ஒன் எக்ஸாம் நடந்திருக்கு, 2010 இருந்து 2023 வரைக்கும் எத்தனை குரூப் ஒன் எக்ஸாம் நடந்திருக்கு, அது கேள்வி நம்பர் 1. அதாவது குரூப் ஒன் நோட்டிபிகேஷன். 2வது கேள்வி 2010 இருந்து 2023 வரைக்கும் எத்தனை குரூப் எக்ஸாம் நடந்திருக்குன்னு சொல்லி ஏற்கனவே கேட்டாச்சு. இதுல வந்து எத்தனை பணியிடங்கள் ஃபில் பண்ணிருக்காங்க, அது வந்து கேள்வி நம்பர் 2. ஃபர்ஸ்ட் கேள்வி எத்தனை குரூப் ஒன் நடந்திருக்கிறது, 2வது கேள்வி எத்தனை குரூப் ஒன் பணியிடங்களை ஃபில் பண்ணிருக்கிறீங்க, அந்த மாதிரி கேட்டுக்கிறாங்க. 3வது கேள்வி பாருங்க, 2010 இருந்து 2023 வரைக்கும் குரூப் ஒன் தேர்வு மெயின் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் எழுதி எத்தனை பேர் தேர்ச்சி ஆனாங்க. அருமையான ஒரு கேள்வி, சூப்பரா ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். ஃபர்ஸ்ட் கேள்வி 2010 இருந்து 23 வரைக்கும் எத்தனை நோட்டிபிகேஷன் குரூப் ஒன், 2வது கேள்வி எத்தனை வேகன்சி ஃபில் பண்ணிக்கிறீங்க, 3வது அருமையா ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு, அந்த மெயின் எக்ஸாமினேஷனை இங்கிலீஷ் எழுதி எத்தனை பேர் வேலை வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் 4வது கேள்வி என்ன அப்படின்னா, அந்த மெயின் எக்ஸாமினேஷனை தமிழில் எழுதி எத்தனை பேர் வந்து வேலைக்கு போயிருக்கிறாங்க, தமிழில் எழுதி எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்கிறாங்க, அதுவும் பிசி எம்பிசி தேர்வு. நான் இங்க வந்து பிசி எம்பிசி எல்லாமே கரெக்டா சொல்லுங்க, அதெல்லாம் இப்ப கேட்டிருக்காரு. ஜெனரல் பிசி எம்பிசி எஸ்சி எல்லாமே சொல்லுங்க. சோ 4வது கேள்வி குரூப் ஒன் மெயின் தேர்வை தமிழில் எழுதி எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றார்கள். 5வது கேள்வி பாருங்க, 2010 இருந்து 23 வரைக்கும் தமிழ் வழியில் பயின்றோருக்கான முன்னுரிமை அடிப்படையில் பெர்சன் ஸ்டடியட் இன் தமிழ் மீடியம், அதாவது தமிழ் வழியில் பயின்றோருக்கான முன்னுரிமை பிஎஸ்டிஎம், அதான் தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் அப்படிங்கிறோம். அந்த 2010 இருந்து 2023 வரைக்கும் மொத்த காலி பணியிடங்களில் எத்தனை காலி பணியிடங்கள் பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனுக்கு நீங்க ஒதுக்குனீங்கன்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். ஒரு அருமையான கேள்வி. மொத்த காலி பணியிடங்கள் ஒரு 1000 காலி பணியிடங்கள் நீங்க ஃபில் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 20% 200 பணியிடங்கள் பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் படி ஃபில் பண்ணிருக்கணும், அதான் ரூல்ஸ். அந்த கேள்வி அவர் கேட்டிருக்கிறாரு. முதல் கேள்வி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எத்தனை நோட்டிபிகேஷன் வந்துச்சு. 2வது கேள்வி எத்தனை வேகன்சி ஃபில் பண்ணிருக்கீங்க. 3வது கேள்வி மெயின் எக்ஸாமினேஷன் ஆங்கிலத்தில் எழுதி எத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்கிறாங்க. 4வது கேள்வி மெயின் எக்ஸாமினேஷன் தமிழில் எழுதி எத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்கிறாங்க. 5வது கேள்வி பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் படி எத்தனை வேகன்சி நீங்க ஒதுக்கி இருக்கிறீங்க மொத்த வேகன்சில, இதெல்லாம். 6வது கேள்வி மீண்டும் அந்த பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன்ல ஒதுக்கப்பட்ட மொத்த கழிப்பணியிடங்களில் தமிழ் வழியில் முதன்மை தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் எத்தனை பேர், அதாவது பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன்ல தமிழ்ல எழுதி எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. அருமையான கேள்வி. அடுத்து 7வது கேள்வி, அதே பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன்ல ஆங்கில மொழியில் தேர்வு எழுதி எத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்கிறாங்க, ஆங்கில மொழியில் தேர்வு எழுதி எத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்கிறாங்க. சோ இந்த 5 கேள்வியை வந்து அருமையான கேள்வி அவர் கேட்டிருக்கிறாரு. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே எனது பாராட்டுக்கள். பொது நலன் கருதி அவருடைய பெயரை நான் வந்து சொல்லவில்லை, பொது நலன் கருதி அவருடைய பெயரை நான் சொல்லவில்லை. சோ இவர் என்ன கேள்வி, 7 கேள்வி கேட்டிருக்கிறார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, 2010 இருந்து 2023 வரைக்கும் எத்தனை குரூப் ஒன் நோட்டிபிகேஷன். 2வது கொஸ்டின் 2010 இருந்து 2023 வரைக்கும் எத்தனை வேகன்சி குரூப் ஒன் ஃபில் பண்ணிருக்கீங்க. 3வது கொஸ்டின் 2010 இருந்து 2023 வரைக்கும் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் எழுதி எத்தனை பேர் பாஸ் பண்ணிருக்காங்க. 4வது கேள்வி அதே மெயின் எக்ஸாமினேஷனை தமிழ்ல எழுதி எத்தனை பேர் பாஸ் பண்ணிருக்காங்க. 5வது கொஸ்டின் மொத்த காலி பணியிடங்களில் தமிழ் மீடியம் படிச்சவங்களுக்கு எத்தனை காலி பணியிடங்கள் ஃபில் பண்ணிருக்கீங்க. அருமையான கேள்வி. 5வது கேள்வி. 6வது கேள்வி அந்த பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனை பயன்படுத்தி ஆங்கிலத்தில் எழுதி எத்தனை பேர் பாஸ் பண்ணிருக்கிறாங்க. 7வது கேள்வி அந்த பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனை பயன்படுத்தி தமிழில் எழுதி எத்தனை பேர் பாஸ் பண்ணிருக்காங்க. சூப்பர். டிஎன்பிஎஸ்சி ரொம்ப தெளிவான ஆள் தெரியுமா, உலகத்திலேயே மிகவும் அருமையான ஒரு அமைப்பு அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. முதல் கேள்விக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. 2010 இருந்து 2023 எத்தனை குரூப் ஒன் தேர்வு நடைபெற்றது கொடுத்துட்டாங்க. 12 நோட்டிபிகேஷன் வந்துச்சு, 13 நோட்டிபிகேஷன் வந்துச்சு, 15, அப்புறம் 16, 20, 22 ஒரு 7 எக்ஸாம் நடத்திருக்கோம்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. ஆன்சர் சொல்லியாச்சு. ஆர்டிஐ சட்டப்படி ஆன்சர் வந்துருச்சு. முதல் கேள்விக்கு ஆன்சர் வந்துருச்சு. 2வது கேள்வி 2010 இருந்து 23 வரை டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வில் மொத்த பணியிடங்கள். ஃபர்ஸ்ட் எத்தனை நோட்டிபிகேஷன் கேட்டோம், 2வது எவ்வளவு வேகன்சி ஃபில் பண்ணிருக்கீங்க. அதுக்கு வந்து ரொம்ப தெளிவாக வந்து எங்க இணையதளத்தில் நாங்கள் கொடுத்துருக்கிறோம். எங்களை மாதிரி வெளிப்படை திறமையான உலகத்தில் யாருமே கிடையாது.
எங்க இணையதளத்துல போய் நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இணையதளம் அட்ரஸை வந்து அந்த யூஆர்எல் கோட கொடுத்தாச்சு. அப்புறம் மூணாவது கேள்வி என்ன கேள்வி கேட்டிருக்காரு அவரு, அந்த மெயின் எக்ஸாமினேஷனை இங்கிலீஷ் எழுதி எத்தனை பேர் பாஸ் பண்ணி கேட்டிருக்காரு. அதுக்கு நம்ம ஆட்கள் ஆன்சரே சொல்லலை பாரு. மூணாவது கேள்விக்கு ஆன்சரே சொல்லலை. நாலாவது கேள்வி தமிழ்ல எழுதி எத்தனை பேர் பாஸ் பண்ணாங்க, அதுக்கு ஆன்சரே சொல்லலை. அஞ்சாவது கேள்வி 2010 23 வரைக்கும் குரூப் 1 தேர்வுகளில் தமிழ் வழியில் கல்வி பயின்றோருக்கான முன்னுரிமை அடிப்படையில் எத்தனை பணியிடங்கள் ஒதுக்கப்பட்டது, அதாவது பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் பயன்படுத்தி எத்தனை வேகன்சி ஃபில் பண்ணீங்க மொத்த வேகன்சியில, அதுக்கு ஆன்சர் சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் எங்களுடைய இணையதளத்தில் இருக்க, நீங்க போய் பார்த்துக்கலாம். நாங்கள் வெளிப்படைத்தன்மை, எங்களை மாதிரி வெளிப்படைத்தன்மை உலகத்தில் யாரும் கிடையாது, நாங்கள் இந்த வெப்சைட்ல கொடுத்துருக்கிறோம். ஸோ ஒன்னாவது கேள்விக்கு ஆன்சர் சொன்னவங்க, ரெண்டாவது கேள்விக்கு ஆன்சர் சொன்னவங்க, மூணாவது நாலாவது கேள்விக்கு ஆன்சர் சொல்லல, அஞ்சாவது கேள்விக்கு ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஆறாவது கேள்வி என்ன கேள்வி, இந்த பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் ஆங்கிலத்தில் எத்தனை பேர் வேலை போயிருக்கிறாங்க, அது ஆறாவது கேள்வி. அதுக்கே ஆன்சர் சொல்லல, கடைசியா வந்து கையெழுத்து போட்டாங்க. இது இவ்வளவுதான் எங்களால் ஆன்சர் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே கொடுக்க முடியாது சொல்லி இந்த யாரோ ஒரு அம்மா வந்து கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. சரி, ஓகே, அதை விட்டுருங்க. ஏழாவது கேள்வி என்ன கேள்வி, அந்த பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் பயன்படுத்தி தமிழில் எழுதி எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்கிறாங்க, அதுக்கும் பதில் சொல்லல. ஸோ இப்போ எத்தனை வேகன்சி இருக்குங்கிறதுக்கு பதில் சொல்லியாச்சு, எத்தனை நோட்டிபிகேஷன் வந்திருக்கு கேட்டதுக்கு பதில் சொல்லியாச்சு, தமிழ் மீடியம் ரிசர்வேஷன் படி எத்தனை வேகன்சி ஃபில் பண்ணியிருக்கிறீங்க அதுக்கும் பதில் சொல்லியாச்சு. ஆனால் ஒட்டுமொத்தமாக 1000 வேகன்சி ஃபில் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த 1000ல் எத்தனை பேர் ஆங்கிலத்தில் முதன்மை தேர்வு எழுதினார்கள் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஆன்சர் சொல்லல. எத்தனை பேர் தமிழில் முதன்மை தேர்வு எழுதினார்கள் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் சொல்லல. தமிழ் மீடியம் இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி ஆங்கிலத்தில் எத்தனை பேர் எழுதி வேலைக்கு போயிருக்கிறாங்க அதுக்கு நீங்க பதில் சொல்லல. தமிழ் மீடியம் இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி தமிழில் எழுதி எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்கிறாங்க அதுக்கு நீங்க பதில் சொல்லல. இது 4 ரொம்ப முக்கியமான கேள்வி. இதற்கு நீங்க ஏன் பதில் சொல்லல? நீங்க தான் வெளிப்படைத்தன்மை, எங்களை மீறி உலகத்தில் யாரும் வெளிப்படைத்தன்மை கிடையாது, தமிழை வளர்ப்போம் அப்படின்னு முதல்ல 1000 முறை சொல்றாரு. பட் நீங்க என்ன செய்யணும், இதை ஓப்பனா ஆன்சர் பண்ணிருக்கணும். இதுல ஒரு கேள்வி முதல்ல கேட்ட அந்த கேள்வி, அதாவது ஆங்கிலத்தில் எழுதி எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்கிறாங்க, அதை நீங்க பதில் சொன்னாலே 1000 பேர்ல 500 பேர் ஆங்கிலத்தில் எழுதி போயிருக்கிறாங்க, 500 பேர் தமிழ் நாங்களே நினைச்சுக்கிறோம். ஸோ எந்த கேள்விக்கும் பதில் சொல்லல. இதை ஏன் உங்களால பதில் சொல்ல முடியல, இதை ஏன் நீங்கள் மூடி மூடி மறைக்கிறீங்களா, அதை தான் நாங்க கேட்கிறோம். அதாவது ஒரு ரிசர்வேஷன் கொடுத்தோம் அப்படின்னா கலைஞர் கொடுக்குறாருன்னா கஷ்டப்படுற மக்கள் மேல வர்றதுக்காக கொடுக்குறாரு. மேல இருக்கிற மக்கள் அந்த ரிசர்வேஷனை தவறான முறையில் பயன்படுத்தி ஒரு பெரிய பதவிக்கு போறதுக்காக கலைஞர் கொடுக்கல. அப்ப இந்த வேலைகளை செய்யறது யார்? இந்த யூனிவர்சிட்டியில போவாங்க, இந்த சர்டிபிகேட் கிடைக்கும் அப்படின்னு உங்களை டைரக்ட் பண்றது யார்? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராமப்புறங்கள் வாழக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய தமிழை அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்கள்ட்ட பணம் இல்லை, அவங்கள்ட்ட காசு கிடையாது, கஷ்டப்பட்டு படிக்க வைக்க முடியாது, அவங்க பேரண்டால கூலி வேலை பார்க்கறாங்க, அவங்க தமிழ் மீடியத்தை தான் படிச்சாங்கன்னு வேற வழி கிடையாது. அவங்க வந்து மேல வரணும், அந்த அடித்தட்டு மக்கள் மேல வரணும். எந்த அளவுக்கு கலைஞர் சிந்தித்திருந்தால் இந்த ரிசர்வேஷன் அவர் கொண்டு வந்திருப்பாரு. ஈவன் சுப்ரீம் கோர்ட் போனா இந்த ரிசர்வேஷன் நிக்காது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா லாங்குவேஜ் பேசிஸ்ல ரிசர்வேஷன் கொடுக்க கூடாதுன்னு இருக்கு. இருந்தாலும் கலைஞரோட கொண்டு வராரு. உச்சநீதிமன்றத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்தா நம்ம பாத்துக்கலாம். நமக்கு தேவை தமிழ்ல படிச்ச பாடம் வந்து மேல வரணும், அவன் ஒரு டெப்டி கலெக்டரா வரணும், அவன் ஒரு டிஎஸ்பியா வரணும், அவன் குடும்பம் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக கலைஞர் அவர்கள் இந்த ரிசர்வேஷன் கொண்டு வந்தா அந்த மெயின் எக்ஸாமினேஷனை இங்கிலீஷ் எழுதி நீங்க வந்து வேலைக்கு போறீங்க. அந்த சர்டிபிகேட் பிஎஸ்சிஎம் சர்டிபிகேட்டை நீங்க வந்து வாங்கிக்கிறீங்க, காலேஜில் வாங்கிக்கிறீங்க. இது வந்து நான் சொல்லல, மதுரை ஹைகோர்ட் சொல்லியிருக்குது. மதுரை ஹைகோர்ட் வந்து ஒரு சில பல்கலைக்கழகங்களை குறிப்பிட்டு இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு தமிழ் மீடியம் சர்டிபிகேட்டை வாங்கிக்கிறாங்க, இதை வந்து விசாரிக்கும் மதுரை ஹைகோர்ட் சொல்லியிருக்குது, நான் சொல்லல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா 1000 வேகன்சி ஃபில் பண்ணிருக்கீங்க 13 வருஷத்துல. அதுல எத்தனை பேர் இங்கிலீஷ் எழுதி பாஸ் பண்ணி போவாருக்கு, அதுக்கு கூட உங்களால் ஆன்சர் சொல்ல முடியல அப்படின்னா எதை நீங்கள் மறைக்கிறீர்கள்? ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் வந்து நம்முடைய ஜூனியர் விகடன் பத்திரிகையில வந்து இந்த குரூப் 1 தேர்வு பத்தி ஒரு இது போடும்போது கட்டத்தில் போட்டிருந்தாங்க. குரூப் 1 பதவிகள் 4 சுவற்றுக்குள் முடிவு செய்யப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஜூனியர் விகடன்ல போட்டிருந்தாங்க. நான் படிச்ச ஞாபகம் எனக்கு இன்னும் இருக்கு. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அது உண்மை மாதிரி தான் தோணுது. பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் யூஸ் பண்ணி தமிழ்ல எழுதி இத்தனை பேர் போயிருக்கிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நீங்க வெளிப்படையா அறிவிக்க வேண்டாம். இந்த ஆர்டிஐ மனுதாரருக்கு நீங்க கொடுத்துருக்கலாமே. சார் எத்தனை பேர் 4 மெயின்ஸ் 5 மெயின்ஸ் தமிழ்ல எழுதி வரலன்னு சொல்லி உட்கார்ந்துருக்காங்க. அப்ப இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துவது யார்? இதையெல்லாம் பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய அந்த நபர் யார்? நபர்கள் யார்? இல்லைன்னா அது யாராக வேணா இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன வேணா பண்ணுங்க, பட் ஒரு இடஒதுக்கீடுல போய் நீங்க கை வைக்க. இது வந்து இன்னைக்கு நாங்க வந்து ஷெட்யூல் காஸ்ட் இடஒதுக்கீடை எடுத்து அதை வந்து பிசிக்கு கொடுத்தா சும்மா இருப்பாங்க அந்த சமூகம்? பிசிக்கு இருக்கிற இடஒதுக்கீடை எடுத்து ஓசிக்கு கொடுத்தா சும்மா இருப்பாங்களா? எம்பிசிக்கு ரிசர்வேஷன் எடுத்து பிசிக்கு கொடுத்தா சும்மா? அதே மாதிரி தானே. அதே மாதிரி இப்ப ஏற்கனவே பெண்கள் எல்லாம் எடுத்தாச்சு, அது வேற விஷயம். அதே மாதிரி தான் தமிழ் மீடியத்தில் படிச்சவங்களுக்கு கிடைக்கணும் இந்த வேலை. அப்படி இருக்கும் பொழுது இதை நம்ம உண்மையை சொல்லிட்டோம் அப்படின்னா எத்தனையோ ரிசல்ட் வந்திருக்குது. குரூப் 1 மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எந்த
மீடியத்தில் எழுதுனாங்க. அந்த காலம் மட்டும் ஏன் டிஎன்பிஎஸ்சியில் இல்லை. அதை வந்து இப்போ ஒருத்தர் வந்து ஆர்டிஐ போட்டு கேட்டிருக்காரு, அவருக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்புறம் கடைசி நீங்க என்ன சொல்றீங்க, மேலும் மனுதாரர் இது குறித்து மேல்முறையீடு செய்ய விரும்பினால் கீழ்காணும் மேல்முறையீட்டு அலுவலருக்கு இப்பதில் கிடைத்த 30 நாட்களுக்குள் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். கீழ்காணும் முதல்வர் மேல்முறையீட்டு அலுவலர் யாரு? துணை செயலர், டெப்டி செக்ரட்டரி, மேல்முறையீட்டு அலுவலர், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், சென்னை. இப்ப இந்த பதில கொடுத்தது யாரு? சார்பு செயலர். அதாவது சார்பு செயலர் சொல்லி சொல்றாங்க. சார்பு செயலர்னா அண்டர் செக்ரட்டரி. எங்க பதில் மேல உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு இது இல்ல அப்பீல் பண்ணா நீங்க வந்து நான் வந்து அண்டர் செக்ரட்டரி, என்னால இதை செய்ய முடியும், டெப்டி செக்ரட்டரிக்கு நீங்க லெட்டர் அனுப்புங்கிறாங்க. இது நேற்று வருத்தத்தோட ஒருத்தர் எனக்கு பகிர்ந்திருந்தார். ஒரு இடத்துல பார்க்கும்பொழுது, சார் நீங்க இது வீடியோ போடுறது சார், ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க சார், இல்லைன்னா தமிழ்னு வந்து கவர்மெண்ட் சொல்றாங்க, இவங்க செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க, தமிழை நம்பி நாங்க வந்து நாசமா போயிடுச்சு எங்க வாழ்க்கை, 4 டைம் மெயின் சொல்லியிருக்கிறேன், 5 டைம் மெயின் சொல்லியிருக்கிறேன், எங்களுக்கு என்ன செய்யனே தெரியல, கோர்ட்ல போய் கேஸும் போட்டாச்சு, பண செலவானதான் மிச்சம், வாழ்க்கையே போச்சு சார், நாங்க வந்து ஏதோ ஒரு டெப்டி கலெக்டர் கிடைக்கும், டிஎஸ்பி கிடைக்கும் சொல்லி உட்காந்துருக்கோம், ஆனா எங்களால முடியல சார் அப்படி ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு வீடியோ போட சொன்னேன். அதனால நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கிறோம். அப்பீல் பண்ணுங்க. யாரு? அண்டர் செக்ரட்டரி சொல்றாரு, டெப்டி செக்ரட்டரிக்கு நீங்க அப்பீல் பண்ணுங்க. ஏன் இந்த டெப்டி செக்ரட்டரி ஆபீஸ் எங்க இருக்கு, அவருடைய சேர் உங்க எங்க இருக்கு, அவருடைய கேபின் எங்க இருக்கு, உங்க ஆபீஸ் தானே இருக்கு, உங்க ரூமுக்கு அடுத்த ரூம்ல இருக்கும். ஏன் அவற்றை வாங்கி இந்த பதில் நீங்களே கொடுத்துருக்கலாமே. என்னால முடியாது, நான் ஒரு அண்டர் செக்ரட்டரி, ஒரு சார்பு செயல, என்னால முடியாது அப்பீல் பண்ண, நீங்க டெப்டி செக்ரட்டரி கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா, அந்த டெப்டி செக்ரட்டரி வாங்கி இந்த 4வது கேள்வி, 3வது கேள்வி, 6வது கேள்வி, 7வது கேள்விக்கு என்ன பதில்னு கேட்டு நீங்களே வாங்கி கொடுத்துருக்கலாமே. சோ அப்ப ஒரு கேள்வி ஆர்டிஐ என்பது என்ன? வாட் இஸ் ஆர்டிஐ? ரைட் டு இன்ஃபர்மேஷன். அந்த காலத்தில் அபிஷியல் சீக்ரெட் ஆக்ட், அந்தரங்க அரசாங்க சட்டம் 1923 பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்துச்சு. அதான் தமிழ்நாடு ஆர்டிஐ அமைத்த முதல் மாநிலம். 1997-98 கலைஞர் கொண்டு வந்தார். அந்த பெருமை உண்டு நமக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு ஆர்டிஐல ஒரு தகவல் கேட்ட பொதுவான தகவல், ஒரு எக்ஸாமினேஷன் அவர் தமிழ் எழுதினாரா இங்கிலீஷ் எழுதினா எத்தனை பேர் பாஸ் பண்ண, அதை கூட கொடுக்க முடியவில்லை என்றால், அதை கொடுக்க மறுக்கிறார்கள் என்றால் இதை நம்ம எங்க போய் முறையிடுறது? இது அரசாங்கம் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் தலையிட்டு தமிழ் வழியில் படித்து, தமிழ் மீடியத்தில் படித்து, ஏழை எளிய மக்கள், கிராம மக்கள், கஷ்டப்படுற மக்கள், கூலி வேலை பார்க்குற மக்களுடைய பிள்ளைங்க, இவங்க வந்து ஒரு டெப்டி கலெக்டராக டிஎஸ்பியாக ஆகணும். அதுல ஒரு பெரிய ஒரு முட்டுக்கட்டை இங்க இருக்குது. இந்த இடஒதுக்கீடு தவறாக பயன்படுத்தப்படுகிறது சொல்லி ஏற்கனவே ஹைகோர்ட் சொல்லியிருக்குது. இதுக்கு சரியா ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ண ஹைகோர்ட் சொல்லியிருக்கிறது. இதை அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எத்தனை முறை தமிழ் மொழியை படித்த மாணவர்கள் ஏமாறுவார்கள்? எத்தனை முறை அவர்கள் நீங்கள் ஏமாற்றுவீர்கள்? ஒரு டெப்டி கலெக்டருங்க, ஒரு டெப்டி கலெக்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் யூபிஎஸ்சில வந்து தமிழில் படித்து பாஸ் பண்ணி விட்டார். அவ்வளவு நீங்க வந்து ஒரு ஆனந்தமா ஒரு பெருமையா சொல்றீங்க, நல்ல விஷயம்தான். தமிழ்நாட்டில் படிச்சு ஒரு தமிழ்ல எழுதி ஐஏஎஸ் ஆனது, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா அதை நீங்க சொல்லி அதை ஒரு விளம்பரம் பண்ணி அதுல யூடியூப்ல பேசி அது இதுன்னு, அப்போ வந்து அந்த தமிழ் மொழியில் படிச்ச பசங்க எங்களுக்கு தரும், எங்களுக்கு நம்மளும் இதே மாதிரி வரணும்னு தோணாதா? நாங்க அப்படி எழுதுனா மட்டும் அந்த தமிழ் மொழி ரிசர்வேஷன் சரியாக ஃபாலோ பண்ணலங்க மாதிரி குற்றச்சாட்டு வருகிறது. இது நம்ம குற்றச்சாட்டு நம்ம யாருமே சொல்லல. இந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஐல கேட்டிருக்காரு. ஆர்டிஐல அவர் பெர்சனலா கேட்ட கேள்விக்கே உங்களால பதில் சொல்ல முடியல என்றால், பப்ளிக்கா கடந்த 15 வருடங்களாக ஒரு 1500 போஸ்ட் குரூப் 1 போஸ்ட் நாங்கள் ஃபில் பண்ணியிருக்கிறோம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1200 போஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரலுக்கும், ஒரு 300 போஸ்ட் தமிழ் மீடியத்துக்கும் கொடுத்தாச்சு. அந்த 300ல 300 பேருமே மெயின் செக்ஷன் தமிழ்ல எழுதினாங்க. இல்லைன்னா 150 பேர் தமிழ் எழுதினாங்க, 150 பேர் ஆங்கிலத்தில் எழுதினாங்க. நாங்க அப்படி ரூல்ஸ் வச்சிருக்கிறோம், எப்படி வேணா எழுதிக்கலாம், நாங்க ரூல்ஸ் வச்சிருக்கோம். ஏதாவது ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கலாமே. மெயின் எக்ஸாமினேஷன் தமிழ்லயே எழுதலாம், இங்கிலீஷ் எழுதலாம். ஓகே, நல்ல விஷயம் தான், நம்ம எல்லாம் சொல்லல, வாய்ப்பு கொடுக்குறீங்க. பட் அது மெயின் எக்ஸாமினேஷன் தமிழில் மட்டுமே எழுதுவதற்கு இந்த எழுதுக்குன்னா அது கரெக்டான ஆளுக்கு போய் சேரும். 10 வருஷம் அந்த ரிசர்வேஷனை ஓச்சு விட்டாச்சு. தமிழ், அதாவது 10th வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம், 12th வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம், அப்புறம் காலேஜில் போய் தமிழ் சர்டிஃபிகேட் வாங்கி நிறைய பேர் போனேன். மதுரை ஹைகோர்ட் சொன்ன விஷயம் நான் சொல்றேன். அப்புறம் வந்து நீங்க 1ஆம் கிளாஸ் வந்து டிகிரி வரைக்கும் தமிழ்ல படிச்சிருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ அப்படியும் சர்டிபிகேட்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து படிச்சு வாங்குறாங்க. படித்து வாங்குறவங்க இருக்கிறாங்க, படிக்காம வாங்குறவங்க இருக்கிறாங்க. இது ஒரு நெட்வொர்க்கா இருக்கு. இதுல ஒரு சந்தேகம் இருக்குது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சர்டிபிகேட் எப்படி கிடைக்குது? மதுரை ஹைகோர்ட் சொல்லியிருக்கிறாங்க, நீங்க விசாரிக்கணும், ஒரு சில பல்கலைக்கழகம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி அந்த விஷயத்தை பின்னாடி செய்பவர்கள் யார்? அப்ப உண்மையிலே வந்து ஜூனியர் விகடனில் சொன்ன மாதிரி 4 சூட்டுக்குள்ள தானே சித்தரிக்கப்படுகிறதா? இது எல்லாமே 1000 கேள்விகள்னா இப்போ வரிசை எக்ஸாம் இருக்கு. அடுத்து ஒரு 2 நாள் குரூப் 1 எக்ஸாமினேஷன் கால்ஃபர் பண்ணுவாங்க. 70 போஸ்ட் சொல்றாங்க. மாணவர்கள் 4 வருஷம் 5 வருஷம் தமிழ்ல படிச்சு எழுதி ஃபெயில் ஆகி போய் உட்காந்துருக்காங்க. ஸோ அதனால வந்து தமிழில் எழுதி எத்தனை பேர் பாஸ் பண்ணிருக்காங்க பிஎஸ்டி ரிசர்வேஷன் யூஸ் பண்ணி, இங்கிலீஷ் எழுதி எத்தனை பேர் பாஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தா ஓகே இப்படிதான் நடக்குது போல, சரி ஓகே நம்ம தமிழ் எழுத நமக்கு கிடைக்கல, நம்ம வேற வேலையை பார்த்துட்டு போகலாம். மாணவர்கள் அதை முடிவெடுக்க வசதியா இருக்கும். வயசு 35 ஆச்சு,
வேற வேலையை பார்த்துட்டு போகலாம், அப்புறம் முடிவெடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு சில விஷயங்களால ஒரு தேர்வர் அவருடைய மனக்குமரில சொன்னதால் அவர் வாட்ஸ்அப் அனுப்பியிருக்காத ஒரு வீடியோவை போட்டிருக்கிறோம். இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக மட்டும்தான். இது வந்து நம்ம வந்து அவங்களுக்கு குற்றம் சொல்றது இவங்களுக்கு குற்றம் சொல்றது அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஏற்கனவே பல குற்றங்கள் சொல்லியாச்சு. எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் இல்லை. ஸோ அதனால வந்து இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் எனக்கு அனுப்புனது, இதை வந்து மக்கள் நம்முடைய மாணவர்கள் பார்வைக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வைக்கிறோம். தமிழில் எழுதி தமிழில் படித்தவர்களுக்கு, தமிழ் மீடியத்தில் படிச்சவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல, இது அரசாங்கத்தின் எண்ணமும் அதுதான். இருமொழி கொள்கையில தமிழுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மும்மொழி கொள்கை இந்தி வந்தா தமிழ் அழிந்து விடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தமிழை பாதுகாக்க வேண்டும் சொல்லி அவ்வளவு எஃபர்ட் போடுறாங்க நம்முடைய கவர்மெண்ட். பட் நம்முடைய தேர்வு பணியாளர், தேர்வாணையம், ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுனால நம்ம வந்து சொல்றோம். இதை வந்து மாணவர்கள் கவனத்தில் கொண்டு கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா, இல்ல முடியல இங்கிலீஷ் எழுதுங்க, இல்ல வேற வேலைக்கு போங்க, அவ்வளவுதான். இதுக்காக நம்ம சொல்றோம். ஸோ இது வரைக்கும் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ், இது சம்பந்தமா உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நன்றி.